வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இருந்தால் நிஃப்டி ஆல் டைம் ஹை தொட வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆகிட்டு, ஆனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ரெட் கலர் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அது பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி செல்ல வாய்ப்புன்னு போட்டிருந்தோம். இன்னொரு தகவல் சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல வந்து செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும், இந்த மாதிரி கேப் அப் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை கேப் அப் ஆகி கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடருக்கான நாளே கிடையாது இன்றைய பொறுத்தளவுக்கு. எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே இல்லாமல் அப்படியே மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே சைட்வேஸ். இது வந்து இன்றைக்கி வந்து லாஸ் பண்ணவங்க தான் அதிகமாக இருப்பாங்க நினைக்கிறேன். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பற்றி என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து டேவோட ஹை டேவோட லோ இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து அதாவது க்ளோஸ் ஆன இடத்துக்கிட்ட ஓப்பன் ஆனால் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் வந்து கேப் அப் இருந்தால் மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இல்லைன்னா இந்த டே ஹையை பிரேக் பண்ண மேலே போக வாய்ப்பு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு. ஆனால் மேல் நோக்கி போகிறதுக்கு வந்து 44,980 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கு மேலே ஒரு சேனல் போட்டிருந்தோம். இதை பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லை, இவ்வளோ தான் டார்கெட்டுங்க மாதிரி கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன ஏரியாக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸ். மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட், நிஃப்டியும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, பேங்க் நிஃப்டியும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. சரி, ஓகே. அடுத்து நிஃப்டி என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ டே கேண்டில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், ஆனால் இன்ட்ராடே பையருக்கு தான் அது ஒஸ்ட்டு. ஓகே. இப்போ அடுத்த மூவ்மெண்ட்ஸில் என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது ஒரு ஒரு ட்ரெண்ட் லைன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தொட வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கெல்லாம் திங்கக்கிழமைக்குள்ளே வாய்ப்பு கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வரும் வாரத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 20,500 அப்படிங்கிற லெவல்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த ரேஞ்சு தொடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் வெரி புல்லிஷ் தான் என்னை பொறுத்தளவுக்கு. அதனால் 20,500ங்கிறத தொடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவுக்கு இப்படி போட்டோம்னா 20,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிற வாய்ப்பு மாதிரி தெரியுது. இதை லாங் டைம் பின்னாடி பண்ணோம்னா இந்த ஹையும் இப்போ போன ரீசெண்டான ஆல் டைம் ஹையும் கனெக்ட் பண்ணோம்னா இந்த கிரீன் கலரில் ஒரு சேனல் போட்டிருக்கேன், ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை தொடர்றது பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 400. இப்போ 400 to 500 வரைக்கும் மார்க்கெட் வந்து அடுத்த வரும் வாரத்தில் வந்து அந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த இடத்த தொட்ட பிறகு வேணால் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும் ஒழிஞ்சு இந்த இடங்களில் வரதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. இது இந்த வாரத்துக்கான தகவல். சார், திங்கக்கிழமை என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம். நம்ம வழக்கமாக போகிற டேவோட ஹைலையும் லோலையும் ப்ளூ கலர் லைன் போட்டுருவோம். இன்றைக்கி போன ஹைன்னு பார்த்தீங்கன்னா 20,291, லோன்னு பார்த்தீங்கன்னா 20,183. சரி, ஓகே. அது என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன், 15 மினிட்ஸ் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஷ்னு சொல்லலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் மேனோட லோ ஒரு லைன் போட்டுப்போம். இப்போ இந்த டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20,015 அப்படிங்கிற ஹேங்கிங் மேனோட லோ பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக நாளைக்கு இந்த இடத்த தொட்டால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இப்போ செல்லிங் ப்ரெஷர்னு பார்த்தோம்னா 20,015 விட்டு 20,000 விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இந்த வீக்லி அனலைஸ்ன்னு சொல்லலாம். சரி, நாளைக்கு 15 மினிட்ஸில் என்னென்னு பார்ப்போம். திங்கக்கிழமை 15 மினிட்ஸ் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆல் டைம் ஹை 20,222 பழைய ஆல் டைம் ஹை. அதை விட்டால் நம்மளோட 20,183ங்கிறது இன்றைக்கி டேவோட லோ. இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை இறங்கினால். அப்படி இல்லைனா அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 20,136 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இதுக்கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது அந்த கீழே உள்ள சேனல் சொல்லியிருந்தேன், அந்த சேனல் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். எந்த இடம்னா இப்போ இந்த ரெட் கலர் போட்டிருக்கேன். அப்படி பார்த்தோம்னா 20,136 இந்த ரேஞ்சை பிரேக் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இறங்கி நம்ம ஒரு இது சொல்லியிருந்தோம்ல 20,015 அப்படிங்கிற ரேஞ்சு அது வரது வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலே நாளைய பொறுத்தவரை என்னை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து அடுத்தது கேப் அப்பில் தான் போக வாய்ப்பு இருக்கும். அடுத்த லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா 20,301 அதாவது 20,400 அப்படி ரேஞ்சு வச்சுக்கலாம் அடுத்த டாப். இனிமேல் அடுத்த லெவல்ஸ்லாம் நான் ஃபெவினாக்ஸ் வச்சு தான் பண்ண முடியும்.
இல்லைனா நம்ம ரவுண்ட் ஃபிகரில் தான் வச்சுக்க முடியும். இப்போ 300 அப்படிங்கிற மாரி ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம். இப்போ 300 ஆல்ரெடி நெருங்கிட்டதுனால 350 ஒரு ரேஞ்ச் வச்சுப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் 400. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கினாலும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து 400 போகிறது வாய்ப்பு இருக்கும் திங்கக்கிழமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ டே கேண்டில் வியூவில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அடுத்து என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா இது ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது மேலே போக வாய்ப்பு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த சேனலுக்கு மேலே பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் அடுத்த வாரத்தில் மேலே போகிறதுக்கு இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போக வாய்ப்பாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாக டேவோட ஹைலையும் லோலையும் 2 ப்ளூ கலர் லைன் போட்டுருவோம். இப்போ இன்றைக்கி போனால் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 44,951, லோன் பார்த்தீங்கன்னா 44,531. இப்போ திங்கக்கிழமை மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 45,118 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும் 120 வச்சுப்போம். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை கேப் அப் அந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணணும். இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்துல சைட்வேஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் தெரியுது. நான் நேற்றும் சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி அவ்வளோ கிளியராக என்னால் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்து பிரேக் பண்ண அந்த சேனல் பிரேக் ஏன்னா நிஃப்டி வந்து புல்லிஸாக இருக்குது, பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு இல்லை. அது இப்போ அந்த நிஃப்டி போகிற புல்லிஸ் அளவுக்கு இதில் வந்து நிறைய தடங்கள் தான் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டியால் மேலே போக முடியும். அப்படி பார்த்தோம்னா இதில் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் தான் போடலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்படி போட்டுப்போம். இந்த ட்ரெண்ட் லைன் இந்த டே கேண்டில் போட்டிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மார்க்கெட் இந்த இடத்துல திங்கக்கிழமை கேண்டில் வந்து கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும். இந்த இடத்துல இந்த சைட்வேஸாக இருக்கும். அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக தெரியுது. சரி, 15 மினிட்ஸில் என்ன மாதிரி நகரன்னு பார்ப்போம். இது 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த சேனலை கொஞ்சம் மாற்றம் பண்ணிப்போம். இதை நம்ம வந்து டேயில் போட்டது. இப்போ இந்த லொக்கேஷனுக்குள்ளே நாளை திங்கக்கிழமை பொறுத்தளவுக்கு இதுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பாக தெரியுது எனக்கு. என்னமோ மார்க்கெட் வந்து இப்படி இருக்கும். இந்த லொக்கேஷனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக தெரியுது. இது பிரேக் பண்ணால் மேலே போகும். இல்லைனா மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணால் இறங்க தான் வாய்ப்பாக தெரியும். அது எவ்வளோ தூரம் இறங்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அதுக்கு லெவல்ஸாக தான் போட முடியும், போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை எனக்கு கிளியராக என்ன மாதிரி மூவ்மெண்ட் சொல்ல தெரில. இந்த லொக்கேஷனுக்குள்ளேருந்து இது சைட்வேஸாக இருக்கும். இது பிரேக் பண்ணால் மேலே இல்லைனா கீழே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா சப்போர்ட்னு பார்த்தோம்னா 44,710 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை விட்டால் இன்றைக்கோட டே லோ 44,531. அதை விட்டால் 44,279. அதை விட்டால் நம்ம சேனல் இந்த ரேஞ்சு வரத்து வாய்ப்பு இருக்குது. இறங்கினால் மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா 45,276 ஒரு லெவல்ஸ் இருக்குது. அதை விட்டால் 45,745 அது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இந்த அம்புக்குறி எடுத்துருவோம். ஏன்னாலன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதை போட்டால் மேல் நோக்கி போகிறது மட்டும் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த ட்ரையாங்கல் மாரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மேலே போகும், இல்லைன்னா கீழே வரது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.